නැද්දී? දැන් ඔබට වඩා කාර්යක්ෂම ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். අවිධිමත් ක්ෂේත්‍රයේ රැකියා කරන අයට முறைசாரா துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கு பொருத்தமான ஓய்வூதிய திட்டம் ஒன்றை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அந்த செயல்முறைக்காகவே நாம் இலங்கை சமூக பாதுகாப்பு சபையை நடத்தி வருகின்றோம். அவர்களை மாதாந்தம் உதவி செய்யுமாறு கூறுவதில் பிரயோசனமில்லை. ஏனென்றால் அவர்கள் மாதாந்த சம்பள பெறுபவர்கள் அல்ல. இப்படியான நிலையிலேயே எமது சமூக பாதுகாப்பு சபை இந்த ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த செயல்முறையின் விசேடதொரு மைல்கல்லாகவே இன்று நாம் அறிமுகப்படுத்தும் இந்த டிஜிட்டல் தகவல் முகாமைத்துவ கட்டமைப்பு என நினைக்கின்றோம். ஒரு அரசாங்கம் என்ற வகையில் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு நாம் முன்னுரிமை அளித்துள்ளோம். நாம் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சொன்றை ஆரம்பித்துள்ளோம். தகவல் தொழில்நுட்பம் என்பது நாம் தவிர்த்து செல்லக்கூடிய ஒரு துறை அல்ல. ஓய்வூதிய திட்டத்திற்கு பங்களிப்பு செய்யும் ஒருவர் இனிமேல் விண்ணப்ப படிவங்களை நிரப்பிக்கொண்டு எமது அதிகாரிகளின் பின்னால் பிரதேச செயலகங்களுக்கு சென்று அலைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் தமது வீட்டில் இருந்தவாறே கையெடுக்க தொலைபேசியில் உள்ள செயலியூடாக தேவையான கொடுப்பனவுகளை செய்து தமது தகவல்களை சரியாக தெரிந்து கொள்ள முடியும். ஓய்வூதியத்தை பெறும்போது அதனை நேரடியாகவே தமது வங்கிக் கணக்குக்கு பெற்றுக்கொள்ளும் வகையில் நாம் இந்த டிஜிட்டல் முறைமையை கட்டமைக்க வேண்டும். அந்த செயல்முறையை ஆரம்பிக்க கிடைத்தமை நாம் பெற்ற வெற்றி என்றே கூற வேண்டும். අපි ඩිජිටල් පද්ධති සකස් කරන්න ඕන.